எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா 10 விடுகதைகள் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தா பார்க்கலாம். முதல் விடுகதை. சிகப்பு சட்டைக்காரன் வாயை பிளந்து வீதி ஓரங்களில் நிற்பான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தபால் பெட்டி. யாரெல்லாம் தபால் பெட்டியை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் போடுற விடுகதைகள், கடுஜோக்ஸு, பொதறிவு வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். இரண்டாவது விடுகதை. நித்திரையின் தூதுவன் இவன், நினைக்காமல் வந்து விடுவான். இவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கொட்டாவி. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஒரு கடுஜோக் பார்க்கலாமா? வாங்க வாங்க. தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? கண்டுபிடி பாப்போம். பேசுவான், நடக்க மாட்டான், பாடுவான், ஆட மாட்டான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வானொலி பெட்டி. யாரெல்லாம் வானொலி பெட்டி அதாவது ரேடியோவை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்னமும் ஒரு சிலர் வீட்டில் ரேடியோ இருக்கும். யார் வீட்டிலலாம் ரேடியோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்ன சாங்னா, மயிலிறகே மயிலிறகே வருகிறாய் என்னை அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். நாலாவது விடுகதை. அத்தை இல்லாத அத்தை, அது என்ன அத்தை? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சித்தரத்தை. அது ஒரு மூலிகைன்னு நினைக்கிறேன். போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ரொம்பவே ஈஸியான ஃப்ரூட்டு தான். ஃபஸ்ட்டு மேனு ப்ளஸ் கோ ஈக்குவல் டு மேங்கோ. யாருக்கெல்லாம் மேங்கோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சம்மர் வந்தாலே மேங்கோ தானே. இப்போது ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்ன ஃப்ரூட்டெல்லாம் ஃபேமஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அஞ்சாவது விடுகதை. அண்ணன் தம்பி 2 பேர், அவர்களை தொடுவது 12 பேர். அவர்கள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கடிகாரம். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸி. சின்ன பசங்க கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆறாவது விடுகதை. பையில் அது இருந்தால் வேறு எதுவும் அங்கே இருக்காது. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கேசல். நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொதறிவு வினாக்கள் பார்க்கலாமா? வாங்க வாங்க. 1. முக்கடல் சங்கமிக்கும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ தேனி, ஆப்ஷன் பி சிவகங்கை, ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி நாமக்கல். 1 2 3 4 5
விடை என்னன்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. 2 ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி அகிலன், ஆப்ஷன் டி உவேசா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி அகிலன். 3 மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1959, ஆப்ஷன் பி 1979, ஆப்ஷன் சி 1949, ஆப்ஷன் டி 1969. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி 1969. 4 தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் மஞ்சள் அதிக அளவு பயிரிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நாமக்கல், ஆப்ஷன் பி வேலூர், ஆப்ஷன் சி ஈரோடு, ஆப்ஷன் டி சிவகங்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி ஈரோடு. 5 தமிழ்நாட்டின் அதிக மா உற்பத்தியாகும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி தர்மபுரி, ஆப்ஷன் டி திண்டுக்கல். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி. 7வது விடுகதை. அத்தான் இல்லா அத்தான், அது என்ன அத்தான்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா முடக்கத்தான். முடக்கத்தான்னு ஒரு கீரை இருக்குல்ல, அதுதான். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல் ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாங் தான். 8வது விடுகதை. கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா படகு. 9வது விடுகதை. குண்டு சட்டியிலே குதிரை ஓடுவான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆட்டுக்கல். இப்போல்லாம் கிரைண்டர் வந்துருச்சு, மிக்ஸி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போல்லாம் ஆட்டுக்கல் அம்மிக்கல்லுலலாம் எப்படி தான் அரைச்சாங்களோ மசாலாலாம். வேலை அதிகமாக இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. லாஸ்ட் 10வது விடுகதை. இந்த ஊரிலே அடிப்பட்டவன் அடுத்த ஊரிலே செய்தி சொல்கிறான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தந்தி. இந்த விடுகதைகள், கடு ஜோக்ஸு, பொது அறிவெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.